சின்ன சிங்கப்பூர் என்ற செல்ல பெயருடன் செல்வம் பொங்கி சீர்மிகுந்து வாழ்ந்த போதிலும், சின்ன சிங்கப்பூர் என்ற செல்ல பெயருடன் செல்வம் பொங்கி சீர்மிகுந்து வாழ்ந்த போதிலும், வளரும் கூத்தாநல்லூரில் வாழ்ந்த சீலர்கள் புகழும் மார்க்க கல்வி சோலை வழங்கி சென்றனர். மறுமை நாளில் சுலபமாக சொர்க்கம் செல்லவே கடமையான கல்வி கற்று நன்மை சேர்க்கவே கல்வி சாலை மன்பவுல் உலாவை தந்தனர். கல்வி சாலை மன்பவுல் உலாவை தந்தனர். காலம் வென்று நன்மை சேர்க்கும் வழியை கண்டனர். கல்வி ஊற்று மன்பவுல் உலாம், ஞான கண் திறக்கும் மன்பவுல் உலாம். உதவி அவங்க மகனும் பட்டத்தை உதவி பண்ணோம். அடுத்ததாக நமது கல்லூரியினுடைய பேராசிரியரும் சின்ன பள்ளிவாசலுடைய இமாமுமான மரியாதைக்குரிய மௌலவி SKM ஜாஃபருத்தீன் உலவி ஹஜ்ரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இவ்விழாவின் தலைவர் அவர்களே, இந்த சிறப்பு மிகுந்த நமது ஜாமியா மன்பவுல் உலாவினுடைய நிர்வாக தலைவர், செயலாளர், துணை செயலாளர், துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக அங்கத்தினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களே மற்றும் இந்த ஜாமியா மன்பவுல் உலாவிலே சிரத்தையோடு பணியாற்றுகின்ற உஸ்தாதுமார்களே, இந்த பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அரிய பெருமக்களே, இந்த விழாவிலே சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கிற அரிய பெருமக்களே, 7 ஆண்டு காலம் படித்து கல்வியை நிறைவு செய்து பட்டம் பெறவிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களுக்கு சனது வழங்கி துஆ செய்வதற்காக வேண்டி சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மௌலானா ஹஜ்ரத் அவர்களே, சர்தார் ஹஜ்ரத் அவர்களே, இன்னும் இந்த சீர்மிகுந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் வெளியூர் பிரமுகர்களே, அன்பு சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம் உரைத்தேன் வரை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உஸ்தாத்மார்களின் சார்பாக
மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் ஹஜரத் அவர்கள் மிக அழகான புள்ளி விவரங்களுடனே நல்ல பல விஷயங்களை நினைவூட்டினார்கள். அருமையாக இருந்தது. அடுத்ததாக உஸ்தாதுமார்கள் தொடர்லேயே எல்லாரும் பேசுறது அவசியம் இல்லை. இருந்தாலும் தந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த கல்வி உலகத்தின் நிகர் செல்ல முடியாத, நாளை மறுமையிலே அனைவரும் நின்று ஏங்கி ஏங்கி பார்க்கக்கூடிய சவாபி பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி என்றால் அது மிகையானது அல்ல. உலகில் நாம் எந்த கல்வியை படித்தாலும் அதற்கென்று ஒரு உயர்வும் சிறப்பும் மேன்மையும் ஒரு மரியாதையும் இருக்கிறது என்பது மாற்று கருத்து அல்ல. அந்த கல்வியின் வழியாக நாம் எவ்வளவு உயர உயர சென்றாலும் கூட இந்த உலகோடு நின்று விடுகிறது என்பதுதான் அதனுடைய உண்மை நிலை. இந்த கல்வியின் மூலமாக நாம் ஆகிரத்தினுடைய பலனை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. உலக வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளலாம், சிறப்புப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி என்றால் பணத்தால் எதையும் செய்ய முடியாதா என்றால் இந்த மார்க்க கல்வி தான் இந்த பணத்தாலும் நீங்கள் ஆகிரத்தை தேட முடியும் என்று சொல்லி தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆகிரத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி தருகிறது. இந்த உலகத்தில் நாம் தேடி சேமித்து வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் மறுமைக்குரியதாக மாற்றுகின்ற வழியை இந்த மார்க்க கல்வி தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, இபாதத்திலே ஈடுபடுங்கள், மறுமையிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்ன பாதையிலே செலவழியுங்கள், உங்களுக்கு மறுமை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹ் காட்டி தந்த முறைப்படி வாழுங்கள், உங்களுக்கு மறுமையிலே வெற்றி இருக்கிறது. நீங்கள் தேடுகின்ற பொருளாதாரத்தை மார்க்கம் சொல்லி தந்தபடி தேடுங்கள், உங்களுக்கு மறுமையினுடைய வெற்றி இருக்கிறது என்று நாம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் தேடி சேகரித்து வைத்திருக்கின்றோமோ அவை அனைத்தையும் மறுமைக்குரியதாக மாற்றுகின்ற வழியை இந்த இல்முதான் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே உலகத்திலே மூமினாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த இல்மை படிக்க வேண்டிய கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இந்த மார்க்க ஞானத்தை நீங்கள் பயில்வது உங்களின் மீது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நிறைய பேர் எப்படி திருப்பிக்கிறாங்க, கல்வி கற்பது என்று பொதுவாக சொல்லி விடுகிறார்கள். அப்படி என்றால் உலகத்தினுடைய கல்வி கற்பது ஃபர்லு, நீ அந்த கல்வி கற்பது ஃபர்லு, இந்த கல்வி கற்பது ஃபர்லு என்று அதை திசை திருப்பி கொண்டு போய் உலக கல்விக்குள்ளேயே மக்களை புகுத்தி உலகத்தில் அவர்களை சிறந்தவர்களாக வாழச் செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய பிரயத்தனங்களின் முக்கிய குறிக்கோள் என்பது போன்றாக்குகிறார்கள். அப்படி அல்ல. எல்லா கல்வியையும் படிப்பதற்கு இஸ்லாம் தடை சொல்லவில்லை, படிக்க சொல்கிறது. படித்ததனால் கிடைக்கின்ற பலனை மறுமைக்குரியதாக நீங்கள் மாற்ற வேண்டுமேயானால் அதற்கு பயன்படுவது இந்த மார்க்க கல்விதான். எனவே மார்க்க கல்வியை நீங்கள் சரியான முறையிலே படித்துக் கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு மூமினின் மீதும் கடமையாக இருக்கிறது. அப்ப எல்லா மூமின்களும் ஆலிம் சாயிடனுமான்னு சொன்னா அப்படி அல்ல. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கைக்கு தேவையான மார்க்க கல்வி இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் படித்தே தீர வேண்டும். எல்லோரும் மீதும் ஃபர்லாக இருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்ற அளவிற்கு மார்க்க கல்வி இருக்கிறது. அதை படிக்கிறது சிலரின் மீது கடமை. அந்த கடமையை ஏற்று படித்து முடித்தவர்கள் தான் இன்று உலமாக்களாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி படித்து முடித்த இந்த 7 மாணவர்களை தான் இன்று நாம் ஆலிம்களாக இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பாராட்டி துஆ செய்து அவர்களுக்கான சான்றையும் வழங்கி மிக கௌரவப்படுத்தி இன்று சமுதாயத்திற்காக நாங்கள் அர்ப்பணிக்க இருக்கிறோம். அவர்களுக்கு பட்டம் கொடுத்து அனுப்புறோம் இல்ல, இந்த சமுதாயத்திற்கு இந்த 7 பேரையும் இவர்கள் ஆலிம்கள், ஒரு சமுதாயத்திற்கு தேவையான வழிகாட்டுகின்ற கல்வியை படித்தவர்கள், அவர்களின் மூலமாக நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இவர்களை சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டி அவர்களுக்கு சான்று வழங்கி துஆ செய்து இந்த சமுதாயத்திற்காக அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாணவர்களுடைய இல்மை மென்மேலும் சிறப்பாகவும் உயர்வாகவும் தீர்க்கமானதாகவும் உறுதியானதாகவும் விரிவானதாகவும் ஆக்கி வைத்து இவர்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பயனை ஏற்படுத்த வேண்டும் என்று துஆ செய்து
எல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இந்த மார்க்க இல்மும் கூட எப்பொழுது பயன் தரும் என்றால் நம்முடைய கல்வில் இறைவனுடைய அச்சம் தக்வா இருக்கின்ற வரைத்தான் பயன் தரும் என்பதை குர்ஆனின் துவக்கத்திலேயே சொல்லுகின்றார். கல்வி ஞானங்களுக்கெல்லாம் மகுடமாக எல்லா கல்விகளையும் தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அற்புத குர்ஆனை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சொல்லுகின்றான், தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் ஹுதலில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லுகின்றான். தக்வா என்றால் இறையச்சம் என்று பொருள் சொல்லுவோம். இறைவனை அஞ்சுவது என்றால் என்ன? இன்று அச்சம் என்பது எதை பயப்படுகிறோமோ அதை விட்டு விரண்டோடுகின்ற நிலை. ஒரு சிங்கம் வருகிறது, அச்சமாக இருக்கிறது, அதிலிருந்து விரண்டு ஓடி விடுவோம். ஒரு நாள் கொலை பண்ண வர்றான், பயமா இருக்கு, அவன்கிட்ட தப்பி ஓடி விடுவோம். இது போன்ற அச்சம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டுமா என்று சொன்னால் அந்த அச்சத்திற்கு இந்த பொருள் அல்ல. பயந்து விரண்டு ஓடுகின்ற அச்சத்தை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பொக்கிஷம் தவறி விடுமோ என்ற அச்சம் உங்களுடைய கல்வியிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை படைத்தான், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்தான், நம் மீது அளப்பரிய கிருபை உள்ளவனாக இருக்கிறான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் நம்மை மலக்குகளை அனுப்பி பாதுகாத்து நம்மை அப்படியே கைத்தாங்களாக வைத்து நம்மை பராமரித்து வருகின்றான். ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அந்த ரப்பு நம்மை வெறுத்து விடுவானோ என்ற அச்சம் கல்விக்குள்ளே வர வேண்டும். அந்த ரப்பு நம்மை கைவிட்டு விடுவானோ என்ற அச்சம் நமக்கு வர வேண்டும். அந்த அச்சத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு முரணான பாதையிலே செல்லுகின்ற எவரையும் அல்லாஹ் தாங்கி பிடிப்பது இல்லை. அவர்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்தால் அரவணைத்துக் கொள்ளுகின்ற அந்த அல்லாஹ் முரண்பாடாகவே செல்லுகின்ற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஷிர்கு குஃப்ர் என்ற விஷயங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்களை கைவிட்டு விடுகின்றான். அவர்களுக்கு நாளை மறுமையில் நரகம் இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டான். எனவே நாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது அவருடைய அரவணைப்புக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான், சபகத் ரஹமத்தி கலபி, என்னுடைய கோபத்தை காட்டிலும் ரஹமத்து தான் முந்தி நிற்கிறது. நீங்கள் அறியாமல் குற்றங்கள் செய்து விட்டாலும், வேண்டுமென்றே குற்றங்கள் செய்து விட்டாலும், குற்றத்தின் கொடுமையை உணர்ந்து தவறை உணர்ந்து என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிற பொழுது உங்களை மன்னித்து என்னுடைய அருளால் அரவணைத்துக் கொள்ளுகின்றேன், என்னுடைய ரஹமத்து முந்தி நிற்கிறது என்று சொல்கிறான். எனவே நாம் அந்த அல்லாஹ்வுடைய அருள் நம்மை விட்டும் பறிக்கப்பட்டு விடுமோ, அல்லாஹ்வை விட்டும் நாம் தூரப்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்ச உணர்வினால் அல்லாஹ்வை விட்டும் நாம் தவறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அரவணைப்புக்குள்ளேயே இருக்க வேண்டும். அவன் சொன்னபடியெல்லாம் நடக்க வேண்டும். எப்படி சம்பாதிக்க சொன்னா அப்படி சம்பாதிக்கிறேன், எப்படி செலவு பண்ண சொன்னா அப்படி செலவு பண்றேன், எப்படி வாழ சொன்னா அது மாதிரி வாழுறேன், எப்படி இபாதத் செய்யணும் அது போல இபாதத் செய்றேன், எந்த கல்வியை படிக்கணும்னு சொன்னான் அதை படிக்கிறேன், அவன் எப்படி பேணி வாழ வேண்டும் என்று சொன்னான் அப்படியே பேணி வாழ்கிறேன் என்ற வகையில் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனை இழந்து விடக் கூடாது என்ற அச்சம் இருக்கிறதே, அத்தகைய அச்சம் யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த திருமறை வழிகாட்டும் என்று சொன்னான். எனவே அல்லாஹ் தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைத்து விட்டு சொன்னான், யா பனி ஆதம, ஆதத்தினுடைய மக்களே, கத அன்சல்னா அலைக்கும், உங்களுக்கு நான் இறக்கி வைத்தேன், லிபாஸை யுவாரி சவ்ஆத்திக்கும் மரிஷா, உங்களுடைய மானத்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஆடையை நான் உங்களுக்கு அணிவித்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டிருந்து அங்கிருந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர்களுடைய ஆடையை ஷைத்தான் கலட்டி விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் செய்துவிட்ட குற்றத்திற்காக ஆடை கலட்டப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். பிறகு தன் மானத்தை மறைத்துக் கொள்வதற்கு வேறு வழியை தேடினார்கள் என்பது வேறு விஷயம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பனி ஆதம் ஆதத்தினுடைய மக்களுக்கு நான் ஆடையை இறக்கி வைத்தேன். அதன் மூலமாக உங்களை மானத்தை மறைத்துக் கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய கௌரவத்தையும் அலங்காரத்தையும் பேணிக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னான், தக்வா என்ற ஆடை தான் உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கிறது, அதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் நமக்கு தவறி விடுவானோ என்று அஞ்சுவது, அல்லாஹ் நமக்கு கிடைக்காமல் போய் விடுவானோ, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போய் விடுவோமோ என்ற அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் என்ற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். தாலிக கைரும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. தாலிகவின் ஆயாத்தில்லா, அதுவே அல்லாஹ்வை உங்களின் கல்புகளில் நிலைநிறுத்துகின்ற ஆதாரங்களில் உள்ளதாக
இருக்கிறது. லஅல்லஹும் யததக்கரூன், நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தக்வாவுடைய நிலையை அல்லாஹ் தஆலா இங்கே விவரித்து சொல்லுகிறான் என்ற திருவசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் இந்த கல்வியின் மூலமாக பயன்பெறுவதும் இந்த குர்ஆனின் மூலமாக பயன்பெறுவதும் இன்னும் நம்முடைய வாழ்வில் நாம் தேடி சேமிக்கக்கூடிய எல்லா செல்வங்களின் மூலமாகவும் மறுமைக்குரிய பலனை நாம் அடைவதும் இந்த தக்வாவினால் தான். அந்த தக்வா நிறைந்தவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிரல் புரிந்து நாம் கற்ற கல்வியின்படி அமல் செய்யவும், கற்றோர்களை மதித்து அவர்களை கண்ணியம் செய்து அவர்களுடைய சொற்படி நாம் நடந்து வெற்றியடையவும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக என்று துஆ செய்தவனாக வரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் சரியாக 11 மணிக்கு சிறப்புரை ஆரம்பமாக 2 சிறப்புரைகள் இருக்கிறது. அதற்குள்ளாக வாழ்த்துரைகள் நிறைவேறும் என்ற செய்தியை பதிவு செய்து நமது கல்லூரியினுடைய செயலாளர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜாஃபர்தீன் அண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இந்த சபையினுடைய தலைவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய கலிஃபா ஃபௌசா ஜிலத் அவர்களே, திருவாரூர் மாவட்ட காஜி 3 ஆண்டுகள் முட்டி மோதி வாங்கிய காஜி திருவாரூர் மாவட்ட ஹை கிளாஸ் காஜி நம்முடைய ஹஜ்ரத் பெருந்தைகள் அவர்களே, நம்முடைய நிர்வாகத்துடைய ஆலிம் பெருமக்களே, மாணவ பெரியவர்களே, மாணவ நண்பர்களே, ஆலிம் வருகை தந்திருக்கக்கூடிய உயர்ந்த ஆலிம் பெருமக்களே, மாணவ சகோதரர்களே, உள்ளூர் பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மதரசா தனிப்பட்ட யாருக்கும் சொந்தமானது அல்ல, இந்த ஊருக்கு சொந்தமானது. நம்முடைய முன்னோர்கள் இந்த மதரசாவை உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படியே நம்ம மாமா சொன்னாப்ல அவங்க அம்மா ஒரு பானையை வைத்திருப்பார்கள். காலையில ஒரு குடி அரிசி, இப்ராஹிம் மாமா சொன்னாப்ல நைட்டு ஒரு குடி அரிசி அதுல இடுவார்கள். ஒரு வாரத்துல இந்த மதரசாவிலேருந்து வந்து அந்த பானையை எடுத்துட்டு போய் இந்த மதரசாவை நடத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டு உருவாக்கிய 133 ஆண்டு இந்த மதரசா உற்பத்தியாகி உயர்ந்த கல்விமானாக திருத்துமார்கள், உஸ்தாதுமார்கள். அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உயர்ந்த அந்தஸ்துள்ள உஸ்தாதுமார்கள், அவர்களை கொண்டு இந்த மதரசா இன்று வரை நடைபெற்று வருகிறது. இன்னும் இந்த உலகம் இருக்கும் வரை, ஆகிரத்து வரை இந்த மதரசா இதே மாதிரி உயர் பெருமையோடு உன்னதமாக நடைபெற வேண்டும் என்று நான் ஏழை இறைவனாக அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஊர் மக்கள் இதில் நாட்டம் கொள்ள வேண்டும். தங்களுடைய குடும்பத்திற்கு எப்படி ஒரு அஜத்து கூட சொன்னாப்ல அது மாதிரி தங்களுடைய குடும்பமாக இந்த மதரசாவை 2 மதரசா இருக்கு. பெரியப்பள்ளி மதரசா, சின்னப்பள்ளி மதரசா, 2 மதரசா இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஓய்வு இருக்குது, அவங்க ஓதுறது. அன்னைக்கு கூட அன்னைக்கு இந்த கட்டடத்தை மாத்துறது, கட்டடத்தை இந்த இன்ஜினியர் வந்தாரு, அந்த நீங்க கிப்புடு மதரசாவும் மாடியில் வைங்க, அவங்க ஓதுறது இந்த பள்ளிக்கு இந்த ஊருக்கு பெருமை மறக்கத்தை செய்யண்டா அப்படின்னு சொன்னாரு. கும்பகோணத்துலேருந்து வந்த ரஃபீக் இன்ஜினியர் அவர்கள். அது மாதிரி இவங்க ஓதுறது நம்ம ஊருக்கு, இந்த ஓதுறது அவங்க ஓதுறது நம்ம வீட்டில் கூட ஓத மாட்டோம். அந்த தக்குவா அந்த இதுக்காக போயிடும். நம்ம வீட்டில் ஓதுறதை விட இந்த மதரசாவில் ஓதுறது இந்த ஊருக்கு வளத்தை சேர்க்கும். 2 மதரசாவும் 2 மதரசா நம்முடைய 2 கண்ணுகள் போல. நம்ம ஊர் மக்கள் இதை முன்னெடுக்கணும். ஊர் மக்கள் எல்லா மக்களும் வசதிப்படி இந்த அத்திக்கடையை பாருங்க, அவங்க வந்திருக்காங்க சீதேவி அத்திக்கடையில் அவங்க தனிப்பட்டவங்க அந்த மதரசா அந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போறாங்க, வாரி வளர்க்குறாங்க, வாரி அவங்க வளர்க்குறாங்க, அந்த மதரசா அப்படி கொண்டு போறாங்க. அந்த அதுக்கு தான் முதல்வர்
அந்த மதரசா நேற்று போய் பார்த்தோம், வாரி வழங்குறாங்க அந்த மதரசா. அது மாதிரி நீங்க வாரி வழங்க கட்டியும் ஒரு கைப்பிடியிலே கொண்டாந்து நீங்க இந்த மதரசாவுக்கு கொடுக்கணும். 2 மதரசாவும் நீங்க இந்த மதரசாவை கையில எடுத்துக்கணும். நான் தான் தலைவராக இருக்கணும், நான் தான் செக்ரட்டரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. எல்லாரும் வரலாம். எத்தனையோ சீதனைகள் போயிடுச்சு. இந்த சீதனைகள்லாம் இந்த இருக்கிறாங்க. இந்த மதரசா காண்டி இந்த கேஆருக்கு அப்பா தன்னுடைய அவ்வளவு பணத்தையும் கொடுத்தாங்க, செலவழிச்சாங்க. நம்ம அருவாணி அப்பா, நம்ம அடங்கியிருக்க நம்முடைய செய்யா அப்பா, இவங்க எல்லாம் நம்ம மதரசா காண்டி இந்த மதரசாவை சில பேர் கூட வேறான்னு சொன்னாங்க. நான் என்னோட கொடுத்துருந்த இடத்தை அப்படியெல்லாம் எல்லாமே இந்த மதரசாக்காக உழைத்து இந்த மதரசா உற்பத்தி செஞ்சிருக்காங்க. நம்ம பிள்ளை கிட்டத்தட்ட 600 பேர் உலகம் பூரா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் உளவியும் இந்த நோட்டீஸை நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் உளவியை யாராச்சிருக்காங்க. அவங்க இருந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னைக்கு அனூர் பாட்சா உளவியோ அவர்கள் இன்னைக்கு நம்ம ஜமாத்துல் உலமாவுடைய செக்ரட்டரி. உளவியோ எங்க ஓதுனாருன்னு கேட்டா அஜித் கூட சொன்னா இன்னைக்கு அதை நான் மறந்துட்டேன். இங்க வந்து 5 வரையில ஓதுவாங்க, 6 வரையில 1 வருஷம் போய் பாக்கவி பட்டத்தை வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம மதரசா அன்புள்ள இருந்திருக்கு. அஜித் அன்னைக்கு நினைப்பு காட்டினாங்க, அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நம்ம மதரசாவை நம்ம ஊர் மக்கள் வசதி படைத்தவர்கள் நல்லா நிறைய கொடுத்துருக்கிறோம், நிறைய கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, பாஷா நாயகன் கால் வச்ச ஊர் அவங்களுடைய பறக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன சிங்கப்பூர் நம்ம பேர் வச்சிருக்கோம். இப்ப சிங்கப்பூர்ல மாறி போய் புருணை வந்து துபை இப்படி வந்துருக்கு. அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய பறக்கத்தை கொடுத்துருக்கோம், நிறைய வழிகளை சாமர்த்தியம் வழிகளையும் கொடுத்துருக்கா, உயர்ந்த பதவிகளை கொடுத்துருக்கா. இந்த மதரசாவுக்காக நீங்க எல்லாம் உங்க கையில எடுத்துக்கணும். இந்த மதரசா 2 மதரசாவையும் கையில எடுத்துக்கணும். நான் ஒண்ணு மட்டும் என்னன்னா, நான் செக்ரட்டரி, நான் என்ன மதரசா மட்டும் பேசல. செக்ரட்டரி இருக்காரு, அவர் சந்திக்கு வருவாரு, உதவி தலைவர் இருக்காரு, அவர் சந்திக்கு. 2 மதரசாவும் நல்ல பிள்ளைங்களை வரணும், நிறைய பிள்ளைகள் வரணும். நேற்று கூட அந்த அத்திக்கடையில அத்தி செஞ்சுட்டு பேசுறாங்க. உஸ்தாதுமார்கள் உறுதியா இந்த மதரசாவை இந்த பிள்ளைகளை உற்பத்தி பண்றது இந்த அஜர்த்துமார்கள் தான். இந்த மாதவர்களை உற்பத்தி ஆகிறது இந்த உஸ்தாதுமார்கள் தான். அவர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு அப்துல் அஜீஸ் அஜித் அவர்கள் பேசினார்கள். அது 100% உண்மை. இந்த மாணவர்கள் தயார் பண்றது, அவங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்ப இந்த உலக கல்வி வந்து பூத்துச்சோ அப்ப நம்மளுடைய இது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அல்லாட்டி அப்படி இருப்பாங்க மதரசா பிள்ளைங்கண்டா, அவ்வளவு இபாதத்தோட இருப்பாங்க. இபாதத்தோட மதரசா நடக்கும். இப்போ உலக கல்வி ஒரு பூந்துருச்சு, அதுல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த கல்வி பூந்துருச்சு. நம்முடைய கல்வி குறைஞ்சு போச்சு. எல்லாம் தான் அதை காப்பாற்றணும். நம்முடைய கல்வி இருக்கணும். உலக கல்வியை நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் பயிற்சி அளிக்கிறோம். நிறைய செலவு பண்ணி நம்ம மாணவர்களை 2 உஸ்தாத்மார்களை போட்டு அவங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு பிஎஸ்சி, பிபிஏ எல்லாம் படிக்கிறாங்க. அந்த கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இந்த மதரசாவை உங்களுக்கு கண்ணு மாதிரி இந்த ஊர்ல உள்ள உயர்ந்த வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாத ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அது பெரிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு. இந்த மதரசாவை நீங்க தூக்கி நிறுத்தணும். இந்த மதரசாவை நீங்க வந்து கைவிட்டக்கூடாது. இந்த மதரசா தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கருணையில நடைபெறணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது சங்கத்தியார் அகமது மைதீன் அண்ணா அவர்கள் தன்னுடைய வக்குப்பு பண்ணியிருக்காங்க. இந்த பள்ளிவாசலை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுல உள்ள வக்குப்புல வர்ற வருமானத்தை இந்த பள்ளிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வருமானத்துல இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதுல அவங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியாகவும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களே எழுதியிருக்காரு, பட்டமளிப்புக்காக என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு. அவருடைய பங்கு அது ஓடிக்கிட்டு. அதே மாதிரி நம்முடைய இந்த வள்ளல் பெருமக்களான நம்முடைய பெரியவர் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ட்ரெஸ் பூரா நம்ம சடைய இவர் சிலி காதல் மைதி அவர்கள் தான் வாங்கி கொடுக்குறாரு. வருஷம் இந்த அத்தனை ட்ரெஸ் தான் அவருடைய செலவுல. அது மாதிரி ஒவ்வொருத்தவரும் ஏவிஎம் கபீரன் வர்ற இந்த சீதைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ரோஸ் மில்க் கொடுக்குறோம். அவங்க வருஷம் அவங்களுடைய பொறுப்புல அதை எடுத்துக்கிறாங்க. நம் மாணவர்களுக்கு தொடர்ந்து இது அவங்க ஹெல்ப் பண்றாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம மரக்கார் ஜப்பார் குடும்பத்தார்கள் அவருடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு பெரிய பறக்கத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களும் நிறைய வருஷம் அவங்க பிள்ளைங்களுக்கு நிறைய வாரி வழங்குறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அதை விட நிறைய ரொம்ப பேர் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய கொடுக்குறாங்க. நம்ம மதரசாக்க நீங்க எல்லாம் 133 வருடம் தொடங்கி இருக்காங்க. இன்னைக்கு 77வது பட்டமளிப்பு விழா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம நீங்க தான் இந்த மதரசாவை தூக்கி நிறுத்திட்டு இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் வர பெரிய தனவந்தர்கள், நீங்க தனவந்தர்கள் என்ன சாதாரண ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ரூபாய் இந்த
மதரசா கொடுத்திருந்தா இந்த மதரசா பலனடையும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 600 உலமாக்கள் உலகம் கூட போயிருக்காங்க, குழந்தைங்கிற பட்டத்தில் போயிருக்காங்க. எந்த பட்டமாக இருந்தாலும் கூட நம்ம பேர்ல அவங்க பேருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்க எல்லாம் இந்த மதரசாவை கையில் எடுத்துக்கணும். நம்ம ஊரு செல்வந்தர்கள் சாதாரணமாக ஒரு மாசம் ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட இந்த மதரசா ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துக்கு வரும். இந்த அதிர்த்துமார்கள் தான் அந்த பிள்ளையை உருவாக்கணும். ஒரு சாலியான பிள்ளையா, ஈமான்தாரியான பிள்ளைகளா இந்த இதை உற்பத்தி பண்ணணும். நீங்க அதுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் அஜித்துமார்களையும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அஜித்துமார்களையும் மாணவர்களையும் நீங்களும் பக்குவமா உங்களுடைய ரொம்ப கவனமா நீங்க இந்த மாணவர்கள் ரொம்ப பொறுப்பாகவும் ஈமான்தாரியாகவும் இந்த மதரசாவை ஓதணும், இந்த மதரசாவுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டு அஜித் எதிர்த்தாப்புல நான் நிறைய பேசினேன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் அந்த நல்ல நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வந்த சீரியல்கள் அத்தனை பேரையும் வருக வருகை நான் வரவேற்று உங்களுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செயலாளர் அவர்கள் தன்னுடைய உரையில் ஒரு செய்தியை தெரிவித்தார்கள். நமது கல்லூரியில் மௌலவி ஆலிம் உலவி என்ற பட்டம் கொடுக்கப்படுவதோடு அவர்களை நாம் 10வது 11வது 12வது படிக்க வைப்பதோடு காலேஜிலும் கல்லூரியிலும் படிக்க வைக்கிறோம். பட்டம் பெறக்கூடிய மாணவர்களில் ஒருவர் பிபிஏ இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். இது போக நம்முடைய கல்லூரியில் பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்கள், பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், பிஏ அரபிக் படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்படி ஏராளமாக இதை நாம் சுட்டி காட்டுவதனுடைய நோக்கம், நாம் மார்க்க கல்விக்காக வேண்டி இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய செலவிற்கு ஈடாக உலக கல்விக்காக வேண்டி இந்த நிர்வாகம் செலவழிக்கிறது. ஒரு மாணவரை படிக்க வச்சு பிகாம் முடிக்க வச்சு அதுக்கு பின்னால அவர் நேரம் இருந்துச்சுன்னா எம்காம் எம்பிஏ ஏதாவது படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். இந்த முழு செலவையுமே நிர்வாகம் எடுத்துக்கொள்ளுது. படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நம்முடைய கல்லூரியுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நாம் அன்னை கல்லூரியில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம். அங்கே நிரந்தரமா போய் படிச்சா என்ன இந்த சர்டிபிகேட்டுடைய வேல்யூஷனோ அந்த வேல்யூஷன் அவங்க இங்க இருந்துட்டு போய் எக்ஸாம் மட்டும் எழுதினாலே கிடைக்கும். அந்த மாதிரி நாம் அவங்கள்ட்ட டைப் வச்சு நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி இறுதியாக வாழ்த்துறை தைக்கால் பள்ளியினுடைய ஆலிம்சாபா தைக்கால் பள்ளியினுடைய இமாமும் கூத்தாநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளருமான அகமது மீரான் ஃபைசி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். இன்ஷா அல்லாஹ் 11 மணிக்கு சிறப்புரை ஆரம்பமாக ஆகும். السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نور على نور يهدي الله لنوره من يشاء إلى آخره. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகழற்ற பொழியமாகிய எல்லாம் வெள்ளை அல்லாஹ்வின் திருநாமத்தால் அல்லாஹ்வின் நல்லருளும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசிகளும் நல்லோர்கள் நாதாக்கள் பரிமார்கள் மேன் மக்களுடைய துஆ பரக்கத்துகளும் இந்நேரம் போல் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. சிறப்பு பேச்சாளரை தான் அழைக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நிர்பந்தமாக
இந்த வட்டார உலமாக்களின் சார்பில் இந்த மதரசாவில் பட்டம் பெறக்கூடிய இந்த ஆலிம் உலவிகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததினால் இங்கே நான் அழைக்கப்பட்டேன். அன்புக்குரிய உலமா பெருமக்களே, சகோதரர்களே, மார்க்க கல்வி என்பது எந்த அளவு இன்றைக்கு தேவை என்பதை நாமெல்லாம் உணர்ந்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியோடு உலக திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கின்றோம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் இது புதிதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் உருவாகக்கூடிய ஆலிம்களை பொறுத்தவரையில், அங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் காணுகின்றோம். பம்பாயிலே ஒரு ஆலிம் ஒருவர், ஒரு பள்ளியிலே இமாமாக பணியாற்றிய ஒருவர், மகாராஷ்டிராவின் சட்டப்பேரவைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அதே போன்று ஊபி போன்கின்ற அந்த சென்சிட்டிவான மாநிலங்களில் கூட IAS, IAS போன்ற பெரும் பெரும் பதவிகளுக்கு கூட அவர்கள் பரீட்சை எழுதி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது கூட புதிய வரலாறு அல்ல, பழைய செய்திதான். சுருக்கமாக சொல்ல போனால் கேரளாவில் கிட்டத்தட்ட 40 ஆலிம்களை கொண்ட அட்வொகேட் படிக்கக்கூடிய ஆலிம்களை கொண்ட ஒரு பேட்ச் ஒன்று இந்த வருடத்திலே உருவாகி இருக்கிறது. சென்ற பல வருடங்களாக ஆலிம் பட்டம் பெற்றவர்கள் அட்வொகேட்டுகளாக கேரளாவில் இருந்து அவர்கள் வந்தார்கள் என்பதும் பழைய வரலாறு தான். நம்முடைய தமிழகத்திலும் கூட இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய ஊரில் ஃபைசி பட்டம் பெற்ற ஒரு மௌலவி ஒருவர் பட்டம் பெற்ற பின்பு மீண்டும் அவர் ML பரீட்சை எழுதி இந்த ஆண்டு அட்வொகேட் ஆகி பார் கவுன்சிலில் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பது கூட இந்த ஆண்டினுடைய ஒரு செய்தியாகும். ஆக இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம், உலக கல்வியை மார்க்க கல்வியுடன் உலக கல்வியை சேர்த்து கற்க வேண்டிய கட்டாயம் என்கின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் கணிதக்குரிய முதல்வர் அவர்கள் சொன்னதை போல மார்க்க கல்விக்கு எவ்வளவு இங்கே செலவிடப்படுகிறதோ அதற்கு நிகராக உலக கல்விக்கும் செலவிடப்படுகிறது என்பதை பெருமையோடு அவர்கள் சொன்னார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 133வது வருடமாக நடைபெறக்கூடிய இந்த மதரசாவில் 77 ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் இங்கே பட்டம் பெறக்கூடிய இந்த 7 மாணவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய கல்வியிலே பரக்கத்தை செய்திருவானாக, அவர்களுடைய ஹிதமத்திலும் பரக்கத்தை செய்திருவானாக. அவர்கள் போன்ற இந்த ஆண்டும் எல்லா ஆண்டுகளும் மௌலவி ஆளுங்களாக வெளியாகக்கூடிய உலமாக்களின் மூலமாக இருளகற்றும் நட்சத்திரங்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள்வானாக என இந்த வட்டாரத்தின் உலமாக்கள் சார்பிலே அவர் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக சிறப்புரை அத்திக்கடை அல் வாஹிதியத்துல் ஃபாத்திமியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் நமக்கு பரிச்சயமான, நமக்கு நன்கு பழக்கமுள்ள சிறந்த தமிழகம் அறிந்த பேச்சாளர், கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ ஃபௌஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா கல்பிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. اللهم رب الهل والحرام رب المشاري الحرام رب البيت الحرام رب الركن والمقام أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم إن السلام تحية وسلاما.
الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي كلة حيلتي أدركني يا شفيع المذنبين اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا اللهم يا حق انصرني على الحق எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புத்தானல்லூர் மம்பவுலுள்ள அரபு கல்லூரியின் 133வது ஆண்டு நிறைவு விழா மௌலவி ஆலிம் உலவி பட்டமளிப்பு விழா என்கிற இந்த பெருவிழாவினுடைய தலைவர் கல்லூரியினுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஹதரத் பிரதிநிதி அவர்களே, ஆலிம்களுக்கு சனதுகள் வழங்க இருக்கிற பாக்கியம் பெற்ற கூத்தாநல்லூரில் நீண்ட நெடிய காலம் பணியாற்றி தமிழகத்து ஆலிம்களால் மதிக்கப்படுகிற ஒரு மூதறிஞர். ஆலிம் வட்டாரத்தில் கூத்தாநல்லூர் என்று சொன்னால் சர்தாரசத்து நல்லா இருக்காங்களா என்று கேட்கப்படுகிற அளவிற்கு தள்ளாத முதுமையிலும் பணியாற்ற வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு திருவாரூர் மாவட்டத்தினுடைய அரசு காட்சியாய் இந்த கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியராய் எங்கள் மாவட்டத்து ஆலிம்களினுடைய வழிகாட்டியாய் பரிணமித்துக் கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஏஎஸ் ஹதரத் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரியின் கண்ணியம் நிறைந்த பேராசிரியர் ஹதரத் பெருந்தகைகளே, நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்ரீலங்காவில் ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது. தரீகாக்களை ஹயாத்தாக்குவது எப்படி அப்படின்னு டைட்டில் ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதுல கண்ணியத்திற்குரிய காயில் பட்டணம் கலந்தர் மஸ்தான் நபர் அல்லாஹ் மரக்கதவு கலந்து கொண்டார்கள். அதுல பேசும்போது அதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. எல்லா தரீக்காவும் ஹயாத்தா தான் இருக்குது, நாம ஹயாத்தானா போதும்னு சொன்னாங்க. அதுபோல எல்லா ஸ்தாபனங்களும் ஹயாத்தா தான் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா கல்வி நிலையங்களும் ஹயாத்தா தான் இருக்கு. நாம ஹயாத் ஆயிட்டோம்னா அதனுடைய ஹயாத்து வெளிப்பட்டுரும். கூத்தாநல்லூருக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. கூத்தாநல்லூர் பெருமக்களை வெளி உலகம் பேசுகிற போது அன்சாரிகள் என்று சொல்லுவோம். கூத்தாநல்லூர்காரர்கள் அன்சாரிகள் என்றுதான் வெளியூர்களில் பேசிக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு நிறைந்த கொடுக்கும் குணம் கொண்ட, கொடுப்பது கூட வெளியே தெரியாம கொடுக்கணும்னு மனம் கொண்ட பெருமக்கள் நிறைந்த ஊர் நம்முடைய கூத்தாநல்லூர். இங்கே மம்பவுல் உள்ள 133 ஆண்டுகளாக நிமிர்ந்த நன்னடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியில் இருந்து வெளிப்பட்ட ஆலிம்கள், வெளிப்படுகிற ஆலிம்கள் அல்லது வெளிப்பட இருக்கிற ஆலிம்கள், இன்றைக்கு 7 ஆலிம்களை வழி அனுப்புவதற்காக நாம் காத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு சுன்னத்தான காரியத்தை ஹயாத்தாக்க போகிறோம். படை வீரர்களை அனுப்பினாலும் வழி அனுப்புவார்கள், நீதிபதிகளை அனுப்பினாலும் வழி அனுப்புவார்கள், கவர்னர்களை அனுப்பினாலும் வழி அனுப்புவார்கள். ஹஜ்ரத் சையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை யமனுக்கு அனுப்புகிற போது செய்ய வேண்டிய உபதேசங்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்க அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து நபி அவர்கள் நடந்து கொண்டே சஹாபிகள் சுற்றிலும் நிற்க வழி அனுப்பிய காட்சிகளை ஹதீஸ் ஷரீஃபிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு பெருவிழா என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்கிறோம். இந்த 7 ஆலிம்களும் இங்கே என்ன படித்தார்கள், அரபு கல்லூரிகள் என்ன சாதித்தது, என்ன சாதிக்க போகிறது,
இரட்டை முறை கல்வி வந்ததினால் ஆலிம்களினுடைய ஒழுக்கத்தில் சேதாரம் வந்துவிட்டதா? இந்த ஆலிம் சமூகத்தினுடைய ஒழுக்க விழுமியங்கள் எப்படியெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற போது இந்த கல்வி ஒன்றால் மட்டும்தான் ஒழுக்கத்தை தர முடியும். இஸ்லாமிய கல்வியால் மட்டும்தான் ஒழுக்கத்தை தர முடியும். செய்தனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஈராக்கில் இருந்து யமனுக்கு போறாங்க. போகும்போது கூட தன்னுடைய மாணவர் இப்னு முஹைன் ரஹ்மத்துல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது சொன்னாங்க, எத்தான் நாம ஈராக்கில் இருந்து யமன் போறோம், எதுக்கு போறோம்னா ஹஜ்ரத் அப்துல் ரஸாக் ஸனஆனி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட நான் பாடம் படிக்க போறேன், அவங்கள்ட்ட எனக்கு ஓதணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக தான் நாம இப்போ யமனுக்கு போறோம் என்று இருவருமாக சேர்ந்து வந்தார்கள். மக்காவை கடக்கிற காலகட்டம் ஹஜ்ஜினுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கஅபாவை தவாப் செய்கிறார்கள். தவாப் செய்கிற போது கூட அழைச்சிட்டு வந்த மாணவர் இப்னு முஹைன் சொல்கிறார், ஹாதா அப்துல் ரஸாக், அதான் நிக்கிறாங்க அப்துல் ரஸாக். நாம எந்த அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹ்வை யமனுக்கு தேடி போறோமோ அதே அப்துல் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹ் தவாஃப்ல இருக்கிறாங்க. குதுமா லதைஹி மினல் இல்ம், கல்வியை தேடி தானே போறீங்க, அந்த கல்வியை இங்க வச்சே எடுக்கலாம் இல்ல. யமன்ல போய் அவருக்கு முன்னால் இருந்து படிப்பதை விட அல்லாஹ்வுடைய ஆதி ஆலயம் கஅபாவில் இருந்து படிப்பது மேலாயிற்று. எனவே இங்கிருந்தே அவரிடம் இருக்கும் பாடத்தை எடுக்கலாமே, எடுக்கக்கூடாதா என்று இப்னு முஹைன் சொன்னபோது ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி மா உகையிரு நியதி, என் எண்ணத்தை நான் மாத்திக்க மாட்டேன். என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா, இப்ப அங்க அப்துல் ரஸாக் ஸனஆனி எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் அவங்க முன்னால மண்டியிடணும். கஅபா சிறந்ததுதான், கஅபாவுல பாடம் படிப்பது மேலானதுதான். ஆனா அதை விட சிறந்தது என்ன தெரியுமா, எனக்கு படிச்சு கொடுக்கிற உஸ்தாது எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் அவங்களுக்கு முன்னால நான் மண்டி விடணும். அந்த மண்டியிடுறதை தான் நான் பெருமையா நினைக்கிறேன். எனவே நீ சொல்லாத, அவங்க ஊருக்கு போன பின்னால அவங்கள்ட்ட நாம பாடம் படிக்கலாம்னு சொன்னான். இந்த ஒழுக்கம் இஸ்லாமிய ஷரியத்தால் சொல்லி தரப்பட்ட ஒழுக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மாணவர்களான சஹாபிகளை எப்படி வார்த்தெடுத்தார்களோ அதுபோல அடுத்த தலைமுறையை கொண்டு வருவதற்கு, ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த மார்க்க கல்வி பயன்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க, 11:15 வரதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. சஹாபிகளை எழுப்பி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்கூமு, நிக்காதீங்க, உட்காருங்க. நான் வந்தா யாரும் எழுப்பக்கூடாதுன்னா உட்காருங்க. மறுநாள் மறு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள வந்தாங்க. எல்லாருமே உட்கார்ந்துட்டாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எழுப்பி நின்றாங்க. ஃபத்துல் மீனுடைய ஷரஹ் யானால இந்த செய்தி இருக்கு. அதற்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எழுப்பி நின்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அமா சமீத கௌலி, நான் சொன்னது உனக்கு தெரியாதா? எழும்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்க ஏன் எழுப்பி நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஹஸ்ஸான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்களுடையும் தங்கள் சுந்தர முகத்தை பார்த்த பின்பும் எழும்பாமல் இருக்க என் காலுக்கு என்ன ஆயிற்று? எப்படி யா ரசூலல்லாஹ் எழும்பாம இருக்க முடியும்? உங்களை பார்த்த பின்னால என்னால எழும்பாம இருக்க முடியுமா? சரி சரி, அப்படி ஒரு காலை இருந்த பிரயோஜனம், அதுக்கெல்லாம் அர்த்தம். அப்படி ஒரு காலை என்கிட்ட இருந்து அதுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த காலால என்ன ஆக போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்றாங்க கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள வராங்க. அந்த கடைசி நேரம் அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொட வச்சுட்டு இருக்காங்க. உள்ள வந்த உடனே வருவதை புரிந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பின்னால வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவா தொட்டாங்க. ஆனா நில்லுன்னு அர்த்தம், அப்படியே நில்லுங்கன்னு அர்த்தம். கையை எடுத்த உடனே மீண்டும் பின்னால வந்தாங்க. மீண்டும் கையை வச்சாங்க. ஒரு வழியா பின்னாலேயே வந்துட்டாங்க. தொழுக முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மா ஹமலக அல்லா தஸ்புத்த அலா மகாமிக, ஏன் நின்ன இடத்துல ஏன் நிக்க மாட்டேன்ட்டீங்க? அங்கேயே நின்று தொழ வச்சிருக்கலாம்ல, பேசாம அங்கேயே நின்று இருக்கலாம்ல, நான் தான் தொட்டேன்ல. அதற்கு செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பதில் சொன்னாங்க,
மா யன்பகி லிஇப்னி அபி குஹாஃபத அன் யகூம அமாமக. யா ரசூலல்லாஹ், அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கருக்கு ரலியல்லாஹு அன்ஹு, அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கருக்கு உங்க முன்னால் நிற்கிற அருகதையெல்லாம் கிடையாது, எனக்கு முன்னால் தான் நீங்க நிற்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பேசல, எதுவும் பதில் சொல்லல. இந்த ரெண்டு செய்திகளையும் நம்முடைய இமாம் மக்கள் எழுதிவிட்டு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்வார்கள். ஒரு இடத்தில் அம்ரும் அதபும் மோதுகிற போது யுகத்தமுல் அதபும், ஒழுக்கத்தை முற்படுத்த வேண்டும். ஏவலும் ஒழுக்கமும் எதிரும் புதிருமாக வரும்போது, எழும்பாதே என்பதும் எழும்பியதும் எதிரும் புதிருமாக வருகிற போது எது ஒழுக்கமோ அதை முற்படுத்த வேண்டும். ஒழுக்கத்திற்காக ஏவல்களை கூட விட்டுவிடலாம் என்கிற நிலைப்பாட்டிற்கு நம்முடைய மார்க்க அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா, அது ஒழுக்கத்தினுடைய பெருமை. அந்த ஒழுக்கம் எங்கே கற்றுத்தரப்படுகிறது? கல்லூரிகளிலே கற்றுத்தரப்படுகிறது. நம்முடைய அரபு மதரசாக்கள் சாதாரணமானவைகள் அல்ல. இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து பேசுகிறோம் அல்லவா, எங்களுடைய தாய் கல்லூரி ஜாமியா பாக்கியாத்து சாலிஹாத் என்று பெருமையோடு பேசுகிறோமே, அந்த ஸ்தாபனத்தை உருவாக்கிய அண்ணல் ஆயிலா ஹதரத் அவர்கள் ரஹ்மத் பாலாவுக்கு சாதாரணமா போறாங்க. ஒரு மாலை வேளையில ரஹ்மத் பாலாவுக்கு சாதாரணமா போறாங்க. அங்க ஒரு மதரசாவினுடைய ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழால ஒரு சின்ன குழந்தை ஏதோ பேசிட்டு இருக்கு, ஒரே பேசிட்டு இருக்குது, குர்ஆன் ஓதுது. அது அல்லாஹ் ஹதரத்து காது கொடுத்து கேட்கிறாங்க. அந்த குழந்தை மேடையில இருந்து இறங்கின உடனே, விழா முடிஞ்ச உடனே அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள்ட்ட போய் இந்த பிள்ளையை கொண்டு போய் நான் மதரசால சேர்த்து ஓதி கொடுக்கவான்னு கேட்டாங்க. கூட்டிட்டு போங்கட்டாங்க. அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க, ஓதி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் பெருமையாக பேசுகிறோமே, ஷேகுனா ஷேக் ஆதம் நபரல்லாஹு மர்கதஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த ஷேக் ஆதம் ஹதரத் அவர்கள் குழந்தையா இருக்கும்போது மேடையில பேசுறதை கேட்டு அயலாசர் கையோட கூட்டிட்டு வந்து பிள்ளைக்கு ஓதி கொடுத்து அதே மதரசால 50 ஆண்டுகள் தொடர்ந்து உஸ்தாதாக பணியாற்றி மிகப்பெரிய சாதனைகளை செய்து 90 வயதில் ஹஜ்ஜுக்கு போறாங்க. 90 வயசுல ஹஜ்ஜுக்கு போறாங்க. 50 வருஷம் தொடர்ந்து ஒரு மதரசால உஸ்தாதா இருந்து அலாசத்து கூட்டிட்டு வந்து பாடம் கற்றுக் கொடுத்து அந்த மதரசால உஸ்தாதா சேர்த்து 50 வருஷம் பணியாற்றிட்டு அதுக்கு பின்னால 90 வயசுல ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதோட வேலை முடிஞ்சிருச்சு. இல்ல 18-20 வருஷம் எல்லாம் பெரிய விஷயமா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இஹ்லாஸான ஆசிரியர் ஒரு மாணவனை பார்க்கும் போது அந்த மாணவனுடைய எதிர்காலம் இந்த ஆசிரியருக்கு தெரியும். இந்த பிள்ளை மத்த மதரசாவினுடைய ஆண்டு விழாவில் பேசுற பிள்ளை இல்ல, ஒரு யூனிவர்சிட்டியினுடைய பிரின்சிபாலா, ஒரு வேந்தராக மாற வேண்டிய ஆற்றலும் திறமையும் இந்த குழந்தைக்கு உள்ளால் ஆழ்ந்து கிடக்கிறது என்பதை தன்னுடைய ஞான புலமையால் கண்டுபிடிக்கிற ஆற்றல் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு. அதுதான் அரபிக் கல்லூரிகளினுடைய சாதனை. வரலாறு நெடுகிலும் இந்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டே போகலாம். அதனால இந்த போன்ற கல்லூரிகளுக்கு நாம் வருவதும் செலவழிப்பதும் அவர்களை ஊக்கப்படுத்துவதும் நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருப்பதும் ஆசிரியர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த நடைமுறை என்பதை நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த நிரப்பமான கவனங்களை நமக்கு தருவானாக. இந்த 7 ஆலிம் பெருமக்கள் சமூகத்திற்கு இன்றைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். இவர்கள் உலவி என்கிற சனதோடு உலாவர போகிறார்கள். நாங்கள் பெருமையோடு பேசிக்கொள்வோம். எங்களுடைய மதரசாவினுடைய ட்ரஸ்டி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 33வது ஆண்டு நிறைவு விழாவை நேற்று நாங்கள் கொண்டாடினோம். இன்றைக்கு 133வது ஆண்டு நிறைவு விழாவிலே வந்திருக்கிறோம். நாங்கள் மதரசா துவங்குவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மதரசா உருவானது. இவர்கள் 100 விழா கொண்டாடுகிற போது அங்கே வாஹித் ஃபாத்திமா உருவானது. இன்றைக்கு 33, இங்கே 133 என்றால் இந்த மாவட்டத்தினுடைய மூத்த மதரசா, இந்த மாவட்டத்தினுடைய மிக மூத்த மதரசா, இந்த மாநிலத்தினுடைய மூத்த மதரசாக்களில் ஒரு முன்னோடி மதரசா. அப்படிப்பட்ட ஒரு காலேஜ், ஒரு கல்லூரி நம்ம ஊர்ல இருக்குது என்பது நமக்கான மிகப்பெரிய பெருமை. எது பெருமை, எது கண்ணியம்? எங்க ஊர்ல ஒரு பெரிய தியேட்டர் இருக்கு, பெருமையா? அது கூட அவர் அசீசத்து தான் சொன்னார். ஒரு பெரிய விழாவில், கல்யாண விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டோம்.
தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மூத்த ஆலை பெருமக்கள்லாம் வந்தாங்க, மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு சினிமா டைரக்டர் உள்ள வந்தாரு. அந்த டைரக்டர் உள்ள வந்தவொன்னு கூட்டம் ஃபுல்லா அவன் பக்கம் போயிடுச்சு. அடையாறு ஆசாம், கோயம்புத்தூர், இப்படி சொல்ற பெரிய பெரிய ஆளுங்கள் இவங்க எல்லாரையும் விட்டுண்டு யார்கிட்ட போயிட்டாங்க? ஒரு சினிமா டைரக்டர். அப்ப யாரை மதிக்கிறது இந்த சமுதாயம்? நாம யாரை மதிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்முடைய மதிப்பு வெளிப்படும். கர்நாடகா சொல்றாருல்ல, நீ பழங்குற ஆளை சொல்லு, நான் ஒன்ன சொல்றேங்கிறார். நீ படிக்கிற புக்கை சொல்லு, உன் அறிவு எப்படி இருக்கும் நான் சொல்றேங்கிறார். நீ ஆனந்த விடம் குமுத அந்த மாதிரி ஆளா, உன் அறிவு அப்படித்தான் இருக்கும். நீ இப்படிப்பட்ட இந்த படிக்கிறியா, உன் அறிவு இப்படிதான் இருக்கும். அப்ப யாரை நாம மதிக்கிறோமோ அவங்கள வச்சுதான் நம்முடைய மரியாதை வெளிப்படும். நாம கல்விமான்களை மதிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் மதிப்புக்குரியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நிரப்பமாக தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்புரை நிகழ்த்திய ஃபௌஸ் ஹஸ்ரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் துவாவையும் தெரிவித்து, ஏன் நான் நன்றி சொல்றேன் அப்படின்னா, இந்த இக்கட்டான நிலையில் நேரம் பார்த்து சரியாக நேரத்தை புரிந்து கொண்டு சரியாக முடித்தமைக்கு ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றி கூறி